வணக்கம். நான் இன்றைக்கி என்னோடய காலை உணவு என்னென்ன எடுத்துக்கின்றதை நான் காட்டுறேன். நான் காலையில் எப்போதும் சமைக்காத உணவை நான் சாப்பிட்றது. நான் பார்த்திங்கன்னா தேங்காய் கட் பண்ணி வச்சுருக்கேன். அப்புறம் வாழைக்காய் பச்சையான வாழைக்காய் கட் பண்ணிவிட்டு கொஞ்சம் தேங்காய் எண்ணெய் ஊற்றிருக்கேன். அப்புறம் தேங்காய் தண்ணீர், அப்புறம் சீசனல் ஃப்ரூட்ஸு என்னதோ அதை நான் பயன்படுத்துகிறேன். இன்றைக்கி பார்த்திங்கன்னா வாட்டர் மெலானும் மாம்பழமும் கட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ எடுத்தோன்னே கொஞ்சம் தேங்காய் தண்ணி குடிச்சிட்டு அப்புறம் தேங்காய் அதோடு சேர்த்து வாழைக்காய், அப்புறம் நான் அந்த பழத்தை சேர்த்து சாப்பிடுவேன். நான் என்னோடய ஒய்ஃபு அம்மா இது காலையில் தான் எப்போதும் இந்த சமைக்காத உணவை தான் நாங்கள் எடுத்துக்கிறோம். அதே போல் ட்ரை பண்ணி பாருங்கள். இது உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும். இதனால் நமக்கு நேரம் மிச்சமாகுது, இன்னும் சத்துள்ள உணவாகவும் இருக்குது. இதை நீங்கள் ட்ரை பண்ணி என்ஜாய் பண்ணுங்கள். எல்லோருக்கும் காலை வணக்கம். நாங்கள் இன்றைக்கி காலையில் என்ன சாப்பிட போகிறோம் அப்படின்றத உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கலான்னு நினைக்கிறேன். நாங்கள் எப்போதும் காலையில் சமைக்காத உணவு தான் சாப்பிடுவோம். அதில் பேஸ் என்னென்னா தேங்காய். அது ஹைலி ஃபைப்ரஸ் நட்டு, அதனால் தேங்காய் சாப்பிடுவோம். அதுக்கப்புறம் வாழைக்காய், அதுக்கப்புறம் ஃப்ரூட்ஸ். என்ன ஃப்ரூட்ஸ் வேணால், சீசனல் ஃப்ரூட்ஸ் எது வேணால் சாப்பிட்லாம். செவ்வாழை சாப்பிட்றது ரொம்ப சிறப்பு. நான் இன்றைக்கி சீசனல் ஃப்ரூட்டு எங்ககிட்ட இருக்கிறது தண்ணிப்பழமும் மாம்பழமும் இருக்குது. அதை சாப்பிட போகிறோம். அடுத்தது எப்படி ஆரம்பிக்கணுன்னா, ஃபஸ்ட்டு தேங்காய் தண்ணியை குடித்து ஆரம்பிக்கணும். அதுக்கப்புறம் தேங்காய் சாப்பிட்ணும். அது பயங்கர நார்ச்சத்து இருக்கனால ஃபஸ்ட்டு தேங்காய் சாப்பிட்ணும். அதுக்கப்புறம் வாழைக்காய் சாப்பிட்ணும். அதுக்கப்புறம் எந்த பழம் வேணாலும் சாப்பிட்லாம். மாம்பழம், தண்ணிப்பழம் எது வேணாலும் சாப்பிட்லாம். நீங்களும் இந்த மாதிரி என்ஜாய் பண்ணுங்கள்.